சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இவன் என்ன பண்ணாலும் புடவைய வாங்காம இருக்க மாட்டா. கொடுக்காம விட்டுலாமா? கொடுக்காம இருந்தா நம்ம மானத்தை வாங்கிடுவா. ஜீவா சார் மானமும் போயிடும். ஏய், என்ன ஆமா மாதிரி வர? எடுத்துட்டு வா. சரி, அது அப்படி உள்ள வை. ஏய், என்ன பார்த்துட்டே இருக்க? வை. பூவே, என்ன பூ கண்ண கசக்கி நிக்கிற? தீபிகா எதுக்கு இங்க வந்துட்டு போறா? என்னாச்சு? அவ ஏதோ கோமா பேசிட்டு போற மாதிரி தெரியுது. அவளை ஒண்ணுமே பண்ணாம நீ அழுதுட்டு நிக்கிற. நீ இப்படி அவ பண்றதுக்கெல்லாம் பொறுத்துட்டு இருக்க மாட்டிய பூவு? என்ன நடந்துச்சு சொல்லு, சொல்லு பூவு. கேக்குறேன்ல, சொல்லு. நான் ஏன் இப்படி நிக்கிறேன்னு உனக்கு தெரியாது? சத்தியமா உனக்கு தெரியாது? ஏய், நீ என்ன லூசா? எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல? சரி கிளம்பு. நில்லு பூவு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அவளை ரெண்டுல ஒண்ணு நான் பாக்குறேன். வேணா சாமி, நீ இன்னும் எனக்கு நல்லது பண்ணுவேன்னு என்ன நம்ப சொல்றியா? என்ன பூ இப்படி பேசுற? நான் உனக்கு ஒரு கெடுதலுமே செய்யலையே பூவு. நீ எனக்கு ஒரு கெடுதலும் செய்யலல்ல? பூவு, நீ எதையும் மனசுல வச்சுட்டு பேசுற. எதுவா இருந்தாலும் ஒளிச்சு மறைச்சு பேசாம உடைச்சு பேசு. ஒரு குச்சிய வச்சுக்கிட்டு குரங்க மிரட்டி ஆட்டி வைக்கிற மாதிரி ஒரு டைரிய வச்சுக்கிட்டு என்ன ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. என்னது டைரியா? இன்னும் எதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க? நீ என்ன பழி வாங்கறதுக்காக அவகிட்ட கொண்டு போய் கொடுத்தியே என்னோட டைரி. அந்த டைரிய வச்சுக்கிட்டு தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைரியை எல்லார்கிட்டயும் காமிச்சு திமிர அடக்குறேன் பாரு. இப்போ கெஞ்சு. டைரி டைரி இனி நீ ஜீவாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். பிடிச்ச கீழே தள்ளி விடுறீ.
எனக்கு என்ன கெடுதல் பண்ண? புத்தி கெட்டு போய் நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. என் மனசுல அப்படியெல்லாம் இல்லன்னு நான் சொன்னேன். அதுக்காக இப்படி ஒரு துரோகத்தையா பண்ணுவ? பூவு, அந்த டைரி என்கிட்ட இருந்து காணாம போச்சு. அது எப்படி அவ கைக்கு போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது பூவு. நீ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, இல்ல துண்ட போட்டு தாண்டு. நீ எப்படி சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். பார்த்த நாளில இருந்து எனக்கும் தீபிகாவுக்கும் சண்டை. அதுக்கப்புறம் கபடி போட்டியில நான் அவளை ஜெயிச்சேன். அதனால என்ன அவளுக்கு பிடிக்காது, எதிரியா நினைக்கிறா. அவ என் மேல கோவமா திரியறதுக்கு ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ யாரு சொல்லு? நீ யாரு? எதுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ண? பூவு, நீ பிறந்த நாள்ல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். நீ காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு உன் தாத்தனோட சேர்ந்து நானும் தானே பூ உன்னை வழி அனுப்பி வச்சேன். நான் எப்படி பூவை உனக்கு துரோகம் நினைப்பேன்? என் உசுரே போனாலும் ஒரு நாளும் உனக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். நீ நல்லா இருக்கணும் தான் பூ நினைச்சிருக்கேன் இது வரைக்கும். ராசு, நீ சொல்றது உண்மையோ பொய்யோ? அந்த டைரியை என்கிட்ட கொடுத்துருன்னு நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டப்பவே அதை கொடுத்துருந்தனா இவ்வளவு கேவலமும் நடந்தே இருக்காது. அதெல்லாம் பேசி இனி ஒன்னும் ஆக போறதில்ல. அந்த டைரி அவகிட்ட இருக்கிற வரைக்கும் நீ உசுர மாச்சிக்கோன்னு சொன்னா கூட நான் அதை செஞ்சுதான் தீரணும். பூவே என்ன தப்பா நினைச்சிட்டாலே. இதுக்கு காரணமான அந்த தீபிகாவை சும்மா விடக்கூடாது. தீபி, வா. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? சாரியா? இந்த நேரத்துல எங்க போய் வாங்கிட்டு வர? இந்த சாரியை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. கிராண்ட்மா, எங்க பாத்தீங்கன்னு அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இதுதான் ஜீவா செலக்ட் பண்ண புடவை. அதத்தான் நீ வேண்டான்னு சொல்லிட்டியே. அத பூங்கொடி கிட்ட கொடுத்துட்டா இப்ப எப்படி உன் கைக்கு வந்தது? என்ன கிராண்ட்மா சொல்றீங்க? இது ஜீவா செலக்ட் பண்ணது. இது எப்படி அவகிட்ட இருக்கலாம்? அதான் நான் போய் வாங்க வேண்டிய விதத்துல வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீங்க இப்படி கேக்குறீங்க? நியாயமா நீங்க சந்தோஷம் தானே படணும். மண்ணாங்கட்டி, நீ பண்ணிட்டு வந்திருக்கிற வேலைக்கு சந்தோஷப்படணுமா? என் பேத்தி தானே நீ. ஏய், ஏன் இப்படி புத்தி கெட்டு முன்னெச்சரிக்கை இல்லாம வேலை பண்ணிட்டு இருக்க? இது மட்டும் உன் பார்வதி பாட்டிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அது சரி, இந்த புடவை உனக்கு எதுக்கு? அதான் கடையிலேயே வேண்டான்னு சொல்லிட்டல. ஆமா, பட் இந்த புடவை ஜீவா செலக்ட் பண்ணது. அது எப்படி நான் அந்த வேலைக்கார குழந்தைகிட்ட கொடுத்துட்டு வர முடியும்? சாரி விஷயத்துல கூட நான் எவகிட்டயும் தோக்க கூடாது. நீ யோசிச்சதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக அவகிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்துருவியா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? திருடிட்டு வந்திருக்கணுமா? ஐயோ, இப்படி உளறிக்கிட்டு என்னை இரிட்டேட் பண்ணாம இரு. சில நேரங்கள்ல சத்திரியத்தனமா யோசிக்கிறத விட சாணக்கியத்தனமா யோசிக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். பார்வதி கொடுத்தத நீ மிரட்டி வாங்கிட்டு வந்தா பார்வதி நீ செஞ்சத ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாளா? நாளைக்கு அந்த பூங்கொடிய வர சொல்லி அவ முன்னாடி உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டா? ஓ, இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? ச்சே, இதையே எனக்கு தோணல. சாரி கிராண்ட்மா, இத நான் யோசிக்கவே இல்ல. இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. இதுக்கப்புறமும் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தா
என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சாரி கிரானி. இப்ப நான் என்ன பண்ணட்டும் அதை மட்டும் சொல்லுங்க. உனக்கு இந்த சேரீ தானே வேணும்? ம், கவலைப்படாத. இப்ப இத கொண்டு போய் அந்த பூங்கொடி கிட்டயே கொடுத்துட்டு வந்துரு. ஐயோ கிரானி, என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாரியை வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தீபி, போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னேன். அந்த சாரி தானா உன்னை தேடி வரும். அதுவும் அந்த பார்வதியே உங்ககிட்ட வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அத பத்தி நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. தீபி, என்ன நம்புறல்ல? கிரானி, நிஜமா தான் சொல்றீங்களா? இந்த சாரி எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். நீ போய் இத பூங்கொடி கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா வீடு வந்து சேரு. அப்புறம் இங்க நடந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த கழுதிய மிரட்டிட்டு வா. ஏய் திலாலங்கடி, நம்மா கண்ணே, இதான் பெரிய வீராங்கனையாச்சு. எதுக்கு ஒரு குரல் கொடுத்தவனே இப்படி பீதி ஆவற? டேய், யாரா நீ? தைரியம் இருந்தா முன்னாடி வாடா. ஓ, உனக்கு பயந்துட்டு தான் மறைஞ்சிருக்கேன்னு நினைச்சியா? டேய் இடியட், அறிவில்ல உனக்கு? நீ எதுக்குடா இந்த நேரத்துல இங்கே வந்திருக்க? என்னடி சவுண்டு? மரியாதை, மரியாதையா பேசு. என்ன இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்தனா? நீயே ஆபீசர்ஸ் தானே? நீ மட்டும் நினைச்ச நேரத்துல காலேஜுக்கு வருவ, ஹாஸ்டலுக்கு வருவ, நான் மட்டும் வரக்கூடாதா? டேய், அது ஏன் காலேஜ். எப்ப வேணாலும் போவேன் வருவேன். இந்நேரத்துல நீ இங்க வரதுக்கு இதென்ன உங்க அப்பா வீடா? போடா வெளியே. சரி, நான் உனங்க குடியிருக்கிறதுக்காக வரல. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக வந்தேன். சொல்லிட்டு போயிடுறேன். அந்த டைரி எங்க? டைரியா? எந்த டைரி? ஐயோ, அன்னைக்கு நான் நிதானம் இல்லாம ரோட்ல விழுந்து கிடந்தப்போ என்கிட்ட திருடிட்டு போனியே பூவோட டைரி, அதைத்தான் கேக்குறேன். டேய், நீ வினோதமான ஆளதாண்டா இருக்க. அன்னைக்கு குடிச்சதுக்கு இன்னைக்கு வந்து உளறிட்டு இருக்க. ஏய், நீ எவ்வளவு பெரிய டக்கால்ட்டின்னு எனக்கு தெரியும்டி. எனக்கு தெரியாம நீ தான் அந்த டைரியை தூக்கிட்டு போயிருக்க. அதை வச்சு பூவை மிரட்டிட்டு இருக்க. கபடியில தோக்க வச்சதுல இருந்து இப்ப புடவைய மிரட்டி வாங்கிட்டு போன வரைக்கும் அந்த டைரியை பத்தி சொல்லி சொல்லி தான் செய்ய வச்சிருக்க. பூ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அந்த டைரி இப்போ என் கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. கிளம்பு. போடா. வேணாம் தீபிகா, நமக்குள்ள பிரச்சனை வேணாம். அந்த டைரியை கொண்டு போய் பூக்கிட்ட கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு. ஹே, எப்படி எப்படி எப்படி? அந்த டைரியை கொடுத்துட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டு வரணுமா? ஆமா, அவ என்னை காதலிக்கலன்ற கோவத்துல அந்த டைரியை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்டேன்னு அவ என் மேல கோவமா இருக்கா தீபிகா. அதுக்கு நான் என்னடா செய்யணும்? அந்த டைரி ராசுக்குட்டி என்கிட்ட கொடுக்கல, நான் தான் அவங்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தேன்னு சொல்லிரு. டேய் லூசு பயலே, போடா. வந்துட்டான். தீபிகா, நீயா கொண்டு போய் கொடுக்க முடியாதுன்னா என்கிட்ட கூட நான் கொடுத்துட்றேன். டேய், இவ்ளோ நாள் கழிச்சு அந்த மலைநாட்டு பேரழகியை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆயுதம் அந்த டைரி தான். அதை எப்படிடா முட்டாள் நானே கொண்டு போய் கொடுப்பேன்? நான் முட்டாள் இல்ல, நீதான் முட்டாள் செல்லக்குட்டி. டேய், என்னடா ஓவரா பேசுற? பின்ன பூ
ஜீவா சாரை லவ் பண்றான்னு தெரிஞ்சா அவர் மனசு பூங்கொடி பக்கம் சாஞ்சிரும், நீ பயப்படுற. அதனாலதான் டைரிய பத்தி மூச்சு விடக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டேன். பூங்கொடி ஜீவா சார் மேல பிரியமா இருக்கான்னு அந்த டைரிய காட்டி தான் நிரூபிக்கணுமா என்ன? பூங்கொடி அந்த டைரியில என்னென்னலாம் எழுதியிருக்கான்றதுல இருந்து அந்த டைரியை வச்சு நீ என்னென்னலாம் ஆட்டம் காட்டுறன்ற வரைக்கும் விலாவரியா எல்லாத்தையும் ஜீவா சார் கிட்ட போய் சொல்றேன். அதுக்கப்புறம் அவரு மூஞ்சில காரி துப்புவாரு. அப்புறம் பார்க்கலாண்டி உன் நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு. ஏய் ராசுகுட்டி, நிச்சயம் நின்னு போன அவமானத்துல இன்னொரு தடவை மாத்திரை முழுங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடப்பல்ல, அப்ப வந்து பாக்குறேன் செல்லகுட்டி. வரேன். ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் பேசுறேன். தீபி, ஏய், இன்னும் நீ போகலையா? கிரானி, என்ன ஒருத்தன் வீட்டுக்கு தேடி வந்து என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். யாரு? ராசுகுட்டி, அந்த பரதேசியோட ஊருக்காரன். என்ன சொன்னா? அந்த ஜான்சி ராணியோட டைரிய நான் திருப்பி தரணுமா, இல்லனா ஜீவா கிட்ட போய் பூங்கொடி அவரை லவ் பண்றான்னு சொல்லிடுவானா. அவ ஜீவா கிட்ட இருந்து ஒதுங்கி போனதுனால தான் ஜீவா என்ன கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டானா. அவ லவ் பண்றான்னு தெரிஞ்சா இந்த நிச்சயதார்த்தத்தையே கேன்சல் பண்ணிடுவானா. கிராண்ட்மா, இப்ப என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன், நீ போ. பயமா இருக்கு கிரானி. நான் இருக்கேன்ல தீபி, உன் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். நீ போய் நிம்மதியா படுத்து தூங்கு. ம். ஹலோ, நிறுத்து. யார் நீ? எந்த ஏரியா? ஏன் எது கேக்குறீங்க? எதுக்கா? தம்பி, கேட்டா பதில் சொல்லணும். ஏன்னா இது எங்க ஏரியா. நீ யாரு, எங்க இருந்து வர்ற, எல்லாத்தையும் சொல்லணும். என்னது? புரியுதா? ஹலோ, யாருங்க நீங்க? உங்களுக்கு ஏங்க நான் பதில் சொல்லணும்? வந்தோமா, வேலையை பார்த்தோமா, சம்பளத்தை வாங்கினோமா, ஊருக்கு அனுப்பிச்சோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது. புரிஞ்சுதா? ஹலோ, என்னங்க பேசிட்டே இருக்குமா அடிக்கிறீங்க? அப்புறம் அடிச்சிட்டு பேசுவோம். ஓடுறா. யாரா நீங்க? யாரா நீங்க? ஏ பூவே, பாரதி பாட்டி உனக்கு வாங்கி கொடுத்த புது சேலை எங்க பிள்ளை? அது எங்க போயிரும்? என்கிட்ட தான் இருக்கு. அப்ப ஏன் நீ அதை எடுத்துட்டு வரல? கொண்டு வரல, விட. பூவே, அப்ப இப்ப நிச்சயதார்த்தத்துல நீ புது சேலை கட்ட மாட்டியா? நிச்சயதார்த்தம் நடக்க போறது தீபிகாவுக்கு, எனக்கு இல்ல. அதுக்கு நான் ஏன் புது துணி உடுத்தணும்? பூவே, உனக்கு ஏதாவது லூசு கீசு புடிச்சு தொலைஞ்சிச்சா என்ன?
பாவம் போல பாரதி பாட்டி, அவங்க எம்பிட்டு ஆசையா உனக்கு அந்த சேலை எடுத்து கொடுத்தாங்க. அதை போய் இப்படி விட்டுட்டு வந்திருக்கேப்ல. மாரி, நீ எதுவும் பேச வேண்டாம் புள்ள. நீ உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் என் வேலையை பாக்குறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். பூவே பூவே, இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இப்பெல்லாம் இவன் என்ன நினைக்கிறா, என்ன பேசுறான்னு எனக்கு ஒரு இளவும் விளங்க மாட்டேங்குது. பூங்குடி, டேய் கோபி, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? மாப்பிள்ள தோலை ஜீவா சார் கூட வருவேன்னு நினைச்சேன். ராசுக்குட்டி காணும் மாதிரி. அடச்சி, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? ஏய், லூசு. நேத்தி ராத்திரில இருந்தே ராசுக்குட்டியை காணும்.